வெளியே அனுப்பி இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், தலைவர்கள். அதாங்க அந்த சங்கல்பமாக எடுத்து தரையிலே இறங்கிவிட்டால் அது எவ்வளவு பெரிய எதிரியாக அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணி வீசக்கூடிய சக்தி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. காரணம், இங்க இருக்கிறவங்க யாருமே சுயநலவாதிகள் இல்லை என்கின்ற காரணத்தினால அதற்கு ஒரு ஆத்ம சக்தி இருக்கு. எல்லோரும் நாட்டை பத்தி சிந்திக்கிறனால அதற்கு ஒரு சக்தி இருக்கு. எல்லோரும் நம்முடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறால் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அதனால் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். 27 ஆண்டுகள் கழிச்சு டெல்லிக்கு வந்திருக்கிறோங்க ஐயா. 15 ஆண்டுகள் காங்கிரஸ், இடையில 2 ஆண்டுகள் கூட்டணி ஆட்சி, மறுபடியும் 10 ஆண்டுகள் ஆம் ஆத்மி கட்சி. அதனால் இருமார்போடு நாங்க 200 வாங்குவோம், நாங்க 150 வாங்குவோம், 170 வாங்குவோம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து மண்ணோடு வேரோடு துடைத்து எரியப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. காரணம், சாதாரண மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். வேற எதை பத்தி இல்லைங்க ஐயா, என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை முடிவு செய்து விட்டார். ஒரு அரசனுடைய முதல் கடமை என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். இல்லை, 2022 அக்டோபர் 23 நீங்க பாருங்க ஐயா, உலகத்திலே இல்லாத ஒரு ஜோக்கு தமிழகத்தில் மட்டும்தான். அந்த நிகழ்வு நடந்து 2 ஆண்டுகள் முழுமையாக. அந்த நிகழ்வு நடந்து NIA 4 குற்ற பத்திரிகை, அந்த நிகழ்வு நடந்து NIA 17 பேர் அரஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் சொல்வது கோயம்புத்தூர்ல நடந்தது ஒரு சிலிண்டர் விபத்து. ஒரு முதலமைச்சர் 4 சார்ஜ் ஷீட், 17 அக்யூஸ்டுங்க ஐயா. அதுல முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய ஜமீஷா முபீனுடைய வீடியோ அத முதலமைச்சர் போட்டு காட்டிருப்பாங்க. எனக்கே தெரியும், ஜமீஷா முபீன் அதுல 7 நிமிஷம் பேசுற வீடியோ. எதற்காக இதை நான் செய்யறேன்? பையத் எடுத்திருக்கேன். நான் யாருகிட்ட பையத் எடுத்திருக்கேன்? பையத் என்றால் சத்திய பிரமாணம். யார் இஸ்லாம் மதத்தை நம்பவில்லை அவர்களை கொன்று குவிக்க போறேன், கஃபீர்ஸ் நான் குவிக்க போறேன். சத்தியத்தை எடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வந்து தற்கொலை படை தாக்குதல் நடத்தி உயிரை இழந்த ஜமீஷா முபீன் இன்னைக்கு கூட முதலமைச்சருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது. கேட்டா அது சிலிண்டர் விபத்து. ஆனா இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கொர்சான், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், நார்த் இந்தியா, இதையெல்லாம் இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாத இயக்கத்தை பொறுத்தவரை கொர்சான் என்கின்ற ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. அவர்கள் மாதம் மாதம் வெளியிடக்கூடிய அந்த மேகசின் வாய்ஸ் ஆஃப் கொர்சான், வாய்ஸ் ஆஃப் கொர்சான்ல அவர்களே பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார்கள். கோயம்புத்தூர்ல நடந்தது எங்கள் இயக்கத்தை சார்ந்த, எங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்த நடத்திய அந்த ஜமேஷா முபீன் எங்கள் இயக்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று வாக்கு மூலம் கொடுத்த பிறகு கூட, அதாவது இஸ்லாமிக் தீவிரவாத இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அது அந்த தலைப்பை பாருங்க, a message to the inhabitants of the land occupied by cow and worshipping and mice worshipping filth. தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தலைப்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு செய்தி சொல்றோம், எந்த நிலத்துல மாடுகள் அதிகமாக சுற்றி திரிகிறதோ, எந்த இடத்துல எலிகளை வணங்குகின்றார்களோ அந்த ஃபில்த்னா குப்பை, எந்த நிலத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் எலிகளையும் மாடுகளையும் வணங்குகின்றார்களோ உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற செய்தி தான் அக்டோபர் 23, 2022 தீவிரவாத தாக்குதல். அவங்க கொடுத்த தலைப்பு. இன்னும் முதலமைச்சரை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட். எப்படிங்க நியாயம் கிடைக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு முதலமைச்சரே இங்கே நடந்த ஒரு நிகழ்வை நியாயப்படுத்துறாங்க அரசியல் காரணத்திற்காக. அப்படி இருக்கும் பொழுது நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லணும், உங்களுடைய உயிருக்கு தமிழகத்தில் இந்த மண்ணில் உத்தரவாதம் இருக்கிறதா என்பதை நீங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லணும். உத்தரவாதம் இல்லை. குழந்தைகள் ரோட்ல நடந்து போனா பத்திரமா திரும்பி வருவாங்களா? உத்தரவாதம் தமிழகத்தில் இருக்கா? சத்தியமா இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்கன்னா கூட்டு பலாத்காரம் செய்யாம அந்த பாப்பா திரும்பி வருவாங்களா? சத்தியமா இல்லை. நன்றாக படிக்க வைத்து தமிழகத்திலே தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புனீங்கன்னா பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா? சத்தியமா இல்லை. ஆட்டோல ஏறி வெளியே வர்றீங்க, பாதுகாப்பா வர முடியுமா? இல்லை. அரசு பேருந்தில் இருந்து வர்றீங்க, வர முடியுமா? இல்லை. அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றீங்க, வர முடியுமா? இல்லை. நான் சொன்னதெல்லாம் கடந்த 3 ஆண்டுகள்ல எங்கே எல்லாம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கக்கூடிய இடத்தை நான் சொல்றேங்க ஐயா. அரசு பேருந்தில் இருந்து, ஆட்டோவில் இருந்து, ஆம்புலன்ஸ்ல இருந்து
அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து, அரசு பள்ளியில், தனியார் பள்ளிக்கூடத்தில், இத்தனை இடத்துல நடக்குது. காதிலே பூவை சுற்றி கொண்டு மக்கள் எனக்கு 200 கொடுப்பாங்க, மக்கள் எனக்கு 200 கொடுப்பாங்கன்னு 23ஆம் புலிகேசியை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்.